ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் நான் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, டுடே இட் இஸ் a very important topic I am going to discuss about why power plant experience not considering for oil and gas sector in offshore and onshore. So this is the core of my topic to you. ஸோ இதை பற்றி என்கிட்ட சில பேர் இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சார் இந்த கண்டென்ட் பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. ஒரு சிலர் பவர் பிளான்ட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த மாதிரி. இப்போ அவங்க ரெஸ்யூம் இந்த பவர் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆயில் அண்ட் கேஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ என்ன மாதிரியான ரீசனில் அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற ரீசன்ஸ் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போது நான் ஏற்கனவே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அது இல்லாமல் ஆன்ஷோர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஃப்ஷோர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது. அதனால் ஸோ எதனால் இதை அவங்க கன்சிடர் பண்ணலை, நான் எப்படி அந்த பவர் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு ஆன்ஷோர் என்ட்ரி ஆகிறேன், அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போது நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா Zone 4, Zone 3, Zone 2, Zone 1 அவங்க பிரிப்பாங்க. பம்போஸ், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டர்பைன், அதுக்கு அடுத்தது ரியாக்டர் ஆக்சிலரி சிஸ்டம்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியாக்டர் சிஸ்டம்ஸு. ஸோ இந்த மாதிரி 4ஆக பிரிப்பாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் காமன் சர்வீஸ் சிஸ்டம்ஸும் இருக்குது, லைக் குளோரினேஷன் பிளான்ட்டு, அப்புறம் யூட்டிலிட்டி சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் வரும். இப்போ உங்களுக்கு தெர்மல் பவர் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாய்லர், அதுக்கு அடுத்தது இந்த டர்பைன், அதுக்கப்புறம் இந்த காமன் சர்வீஸ் சிஸ்டம்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஆஷ் டிஸ்போசல், அப்புறம் கோல் ப்ரிசர்வேஷன்ஸு, அதெல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் இந்த பெல் கன்வேயர் சிஸ்டம் எல்லாமே அங்கே வந்துடும். இப்போது பவர் பிளான்ட்லேயும் நமக்கு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இருக்குது, அங்கேயே ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இருக்குது, அங்கேயும் கேஸ் கம்ப்ரஸர்ஸ் இருக்குது, அங்கேயும் யூட்டிலிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பட்டு இதே சிஸ்டம் தானே சார் ஆயில் அண்ட் கேஸ்லேயும் இருக்குது, இதனால் எங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா மெயின் ரீசன் என்னென்னா, உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ரிலேட்டட்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு H2SO இல்லைன்னா ஹைட்ரோ கார்பன், இந்த ரிஸ்க் அங்கே கிடையாது. ஆனால் அதுவே நம்ம இங்கே ஆயில் அண்ட் கேஸில் நம்ம ஒர்க் பார்த்திங்கன்னா என்டையர் நம்ம சிஸ்டமே அங்கே எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா ஹைட்ரோ கார்பன் அண்ட் H2S ரிலேட்டட் சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற பம்ப்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த மீதி இருக்கிற கம்ப்ரஸர்ஸ், இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதனால் அதே மாதிரி ஹெவி கெமிக்கல்ஸு, ஹெவி ஆசிட்ஸ் ஹேண்ட்லிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதனால் இருக்கிறனால இந்த கன்சிடரேஷன் ஆஃப் அந்த மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இங்கேயும் அங்கேயும் வித்தியாசம் இருக்கிறனால தான் அவங்க அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் பவர் பிளான்ட் டு ஆயில் அண்ட் கேஸ் என்ட்ரி பண்ண மாட்டுறாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா பர்மிட் சிஸ்டம்ஸே நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பவர் பிளான்ட்டுக்கும் ஆயில் அண்ட் கேஸ்க்கு. ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துச்சுன்னா கூட என்டையர் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் இங்கே சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஹாட் ஒர்க் பர்மிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் டு கெட்டு தான். அதனால் ஒரு சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல்டு சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகினா தான் பர்மிட் அங்கே இஷ்யூஸ் பண்ணுவாங்க. பட் இவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட்டுக்கு இருக்காது. அதனால் ஏன்னா அங்கே ஒன்றும் பெருசாக நம்ம கம்பஸ்டபிள் ஃபியூவல் பெருசாக ஒன்றும் அதிகமாக யூஸ் பண்ணலை நம்ம. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, க்ரூட் ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீக்கிரமான கம்பஷன் லோ இக்னிஷன் டெம்பரேச்சர்ஸ் தான். அதனால் இங்கே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கு அடுத்தது என்னென்னா, இங்கே எப்படின்னா ஒரு மினிமம் க்ரூ தான் எப்பயுமே ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆன்ஷோராக இருந்தாலும் சரி, ஆஃப்ஷோராக இருந்தாலும் சரி, பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பவர் பிளான்ட்டில் ஒரு 10 பேர் 8 பேர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, அதுவே நீங்கள் ஆன்ஷோர்லேயோ இல்லைன்னா ஆஃப்ஷோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் மினிமம் க்ரூ தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும். மேக்ஸிமம் பீப்புள் அங்கே ஆக்சஸ் கிடையாது ஒவ்வொரு ஒர்க்குக்கும். இது
அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப ஹை ஸ்கில்டு பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு நிறைய வந்து ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். S2S ட்ரைனிங்கு, அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸு, ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங்ஸு, அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபைன்டு ஸ்பேஸ் என்ட்ரி ஒர்க் வந்து உங்களுக்கு பவர் பிளான்ட்டு கன்சிடர் பண்ணும்போது ஆயில் அண்ட் கேஸில் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? சில ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வெசல்ஸ் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் டேங்க்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபில்டு வித் டாக்ஸிக் ஆஃப் S2O, SR ஹைட்ரோ கார்பன்ஸு, இல்லைன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட். இதெல்லாம் நம்ம வந்து நைட்ரஜனை வச்சு பர்ச் பண்ணிவிட்டு, புரியுதுங்களா, அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபைன்டு ஸ்பேஸோட என்ட்ரி பர்மிட் எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம டேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் பிளான்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆயில் அண்ட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் அப்பேரட்டஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து எப்பயுமே ஒரு ப்ரெஷரைஸ்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து நம்ம வந்து எப்பயுமே எந்த ஒர்க்கு கேரி போனாலும் ஆக்சிஜன் சிலிண்டரோடு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிலிண்டர் வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஷோல்டரில் வந்து இருக்கணும். அது வந்து ஃபுல் ப்ரெஷரைஸ்டு சிலிண்டராக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து பவர் பிளான்ட்டில் வந்து இருக்காது. அதனால் இப்போ இது வந்து நம்ம வந்து கன்ஃபைன்டு ஸ்பேஸ் உள்ளே போய் என்ட்ரு ஆகி ஒர்க் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து என்னதுன்னா ஆக்சிஜன் வந்து நமக்கு தேவை. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து நமக்கு வந்து வால்வின் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம சுவாசிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம அந்த ஒர்க் முடிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும். இதனால் இந்த டாஸ்க் ஆஃப் சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து மெயின் முக்கியமே. நம்ம வந்து பவர் பிளான்ட்டுக்கும் ஆயில் அண்ட் கேஸ்க்கு வந்து அவங்க வித்தியாசப்படுத்த எல்லாம் தான் வந்து வேரியஸ் ரீசன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இப்போது கேஸ் டர்பைன் வந்து இங்கே தான் இருக்கும், ஆயில் அண்ட் கேஸு. அதுவே நம்ம இப்போ பவர் பிளான்ட்டில் எடுத்தோம்னா ஸ்டீம் டர்பைன் தான் இருக்கும். ஸ்டீம் டர்பைன் ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ க்ளீன் ஜோன் தான் அது. பட் கேஸ் டர்பைன் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து அதில் ஈன் குரூப்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால் அது வந்து ஹேண்ட்லிங் வந்து யூ ஹவ் டு ஃபாலோ த ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ். அதனால் இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் ரீசன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதை தாண்டி நான் வந்து பவர் பிளான்ட்லேருந்து வந்து ஆன்ஷோர் ஆஃப்ஷோருக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேபி யூட்டிலிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்டர் ஆகலாம். அதனால் ஏன்னா ஆன்ஷோருக்கும் பவர் பிளான்ட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து யூட்டிலிட்டிஸ் வந்து சேமாக தான் இருக்கும். யூட்டிலிட்டிஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பம்போஸ்லேருந்து சொல்லலாம். நம்ம பம்போஸ், குளோரினேஷன் பிளான்ட்டு, நைட்ரஜன் பிளான்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து ஏர் சிஸ்டம்ஸு, நைட்ரஜன் சிஸ்டம்ஸு. ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி வந்து கவர் ஆகுறதுனால கிட்டத்தட்ட பவர் பிளான்ட்டோடைய யூட்டிலிட்டியும் ஆயில் அண்ட் கேஸோடைய யூட்டிலிட்டியும் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கு இது ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததுன்னு வந்து நீங்கள் யூட்டிலிட்டிஸில் என்ட்ரு ஆகிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ராசஸ் சைட்லேயோ இல்லைன்னா ப்ரொடக்ஷன் சைடில் ஆயில் அண்ட் கேஸோடைய பிளான்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அதனால் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படி மெக்கானிக்கலில் வந்து அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா பவர் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஷோர், ஆஃப்ஷோர், அப்புறம் பெட்ரோகெமிக்கல். இந்த மாதிரியான வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மினிமம் டீமை வச்சு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னோம்னா அந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக அது வந்து ஆஃப்ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே என்னெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. மேன் பவர் ரிக்வயர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமே அவங்க வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து அந்த பர்சனலுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் வந்து எப்பயுமே ஒரு அப்கிரேடேஷன்லேயே இருக்கும். ஓகேவா? இயர்லி ஒன்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் போய் நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ரீசன். ஓகேவா? அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருங்க. ஓகேவா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கோர் நாலேஜ் நல்லா வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பாருங்கள். நிறைய ஆயில் அண்ட் கேஸ் பற்றி நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ்க்கு வந்து அவங்க என்ட்ரிக்காக. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.